கிருபையிதே இவ கிருபையிதே கிருபையிதே இவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் கிருபையிதே தேவ கிருபை. கை தட்டி பாடலாமே. நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பரா எங்களுடன் ஜீவிய பாதையிலே நல்ல கவனமா வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோமா. ஆருயிரந்தராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே தினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே கிருபையிதே இவ கிருபையிதே கிருபையிதே இவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையா அவர் சுடரா கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரா கிருபையிதே இவ கிருபையிதே கிருபை இவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் கிருபையிதே இவ கிருபையிதே கிருபையிதே
நிறுத்தினார் அவர் சுடராய் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராய் கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் பாடுவோம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம். கை தட்டு உங்கம்மா. வல்லமைக்கோ கர்த்தத்துவத்திற்கோ இம்மையிலோ மறுமையிலோ எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் வல்லமைக்கோ கர்த்தத்துவத்திற்கோ இம்மையிலோ மறுமையிலோ எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம். கை தட்டி ஸ்தோத்தரிப்பி ஸ்தோத்தரிப்பி விசுவாசிப்போ ஸ்தோத்தரிப்பி 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 விசுவாசிப்போ ஸ்தோத்தரிப்பி எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் துரைத்தனத்திற்கோ அதிகாரத்திற்கோ பேய் பிசாசின் தந்திரத்திற்கோ
துரைத்தனத்திற்கோ அதிகாரத்திற்கோ பேய் பிசாசே தந்திரத்திற்கோ எல்லாவற்றிற்கோ மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கோ மேலான நாமம் இயேசுவின் நாமம். வல்லமைக்கோ கர்த்தத்துவத்திற்கோ இம்மாயிலோ மறுமாயிலோ கர்த்தத்துவத்திற்கோ இம்மாயிலோ மறுமாயிலோ எல்லாவற்றிற்கோ மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கோ மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஸ்தோத்தரிப்பி ஸ்தோத்தரிப்பி விசுவாசிப்போ ஸ்தோத்தரிப்பி ஸ்தோத்தரிப்பி விசுவாசிப்போ ஸ்தோத்தரிப்பி எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாருமா சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே ஹரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே ஹரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடல்கள் நீண்டடித்து. தேடினதால் கண்டடைந்தேன் நீண்டடித்து. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி புது எண்ணெயால் புது பலத்தால் புது கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிட நடத்துகின்றே சாலைகள் சேர்த்திடுவே. நிரப்பினிட பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாராய் இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே
பாதையிலே அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். கோணலானவளை செவையாக்கி தடைகளை உடைத்து கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஏன் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஏன் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியோ என்னையும் தேற்றிடுமே. உமது கோலும் தடியோ என்னையும் தேற்றிடுமே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை என்றியாய் பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை என்றியாரை பாடுவேன். புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பி புது எண்ணெயால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர். நிரப்பி தட்டி இந்த காலை வேளையில நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நல்ல வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புது எண்ணெயினால புது பலத்தால கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலை 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 விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ரஹா ரீபா ஹதா லகா துரபா. மகிமை மகிமை மகிமை. இடத்துல நல்ல ஒரு புது கிருபை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவர் எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. எஃப் மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி praise the Lord. hallelujah 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 hallelujah. நன்றி நன்றி. கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆராதனை ஆராதனை
போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எல்லார வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே முதலாவது உம்மை தேடும்படியா இந்த ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து வரும்படியா இந்த நாளில் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவரே 4 திசைகளிலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தாவே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா வாலிப பிள்ளைகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக ஆண்டவரே கடந்த வாரத்தில் எங்கள் குடும்பத்தில் நடந்த அநேக அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே பலவீனத்தில் காணப்படும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து கை தூக்கி ஆண்டவரை எழும்ப நிற்க பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா ஆண்டவரே இருளான பாதையும் ஆண்டவரே வெளிச்சமான பாதைகளை மாற்றி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கடினமான பாதைகளையும் ஆண்டவரே லேசான பாதைகளை மாற்றி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆகாதது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆகும் என்று எங்களுக்கு முடிய பண்ணி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. தாயை போல தகப்பனை போல ஆண்டவரே எங்களை கத்தாவே எல்லா நிமிடங்களும் அப்பா எங்களை கண்காணித்து கொண்டே கத்தாவே எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நாள்ல கூட கத்தாவே ராஜா இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே அப்பா அது உமக்கு கத்தாவே எல்லாம் தெரியும் அப்பா. அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அதினதின் காலத்திலே நீ நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணத்தக்க ஆண்டவரே ஜெபத்திலே ஜெயத்தை காண்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா.
எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. அநேக இடத்துல ஆண்டவரே கத்தா விஷ காய்ச்சல்கள் பரவி கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி கத்தாவை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகவீனத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமா ஷாம்லா ஆண்டிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. படுக்கையில காணப்படுகிற அருமையான தாயாருக்கப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. படுக்கையை நீர் மாற்றி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே நீர் சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா. ஒரு விசை அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அந்த இடத்துல அற்புதம் நடைபெறும் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. அருமையான ராஜா திஸ்டோட தாயாருக்காகவும் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த வாரத்தில் ஏற்பட்ட ஆண்டவரே பலவீனத்திலும் ஆண்டவரே மறுபடியுமாய் ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் பூரண சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அருமையான மிராக்கிளுக்காக செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேலே தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரேமே ஸ்தோத்திரிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியா கத்தாவே எந்த விதத்திலும் தீங்கான காரியங்களுக்கு செல்லாதபடிக்கு அப்பா ஆண்டவரே கால்கள் அந்த இடத்துல நடவாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த சபையில ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. புதிய ஆத்துமாக்களாய் நீர் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் காணத்தக்க தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 48ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 48ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 699ஆம் பக்கம் 48ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜ்யங்கள் கூடி வந்து ஏகமாய் வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே முகம் கொண்டு வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனையுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன்.
எருசலேமே, கனிவான எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகான ஜொலித்திடுதே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன், சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேன், நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தேன், நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, எல்லாரும் கரங்களை தட்டி வாழுங்க. எருசலேமே ஆமென், பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆமென், அழகாக ஜொலித்திடுதே. பின்னால் இருக்கவங்களாம் கரங்களை தட்டலாமே நல்ல உற்சாகத்தோடு. ஆமென். விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, ஆமென். நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாததனில் வாழ்வதால் விடுதலையே, அழகான விடுதலமே, சுயதீன எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென். அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென். அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா. பரம எருசலேமே ஆமென், பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென். அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, ஆமென். பரம எருசலேமே. நல்ல கரங்களை உயர்த்தி பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே, ஆமென். பரம எருசலேமே. சத்தத்தை உயர்த்தி பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை, ஆமென், ஏற்றனைக்கும் ஏக்கத்தில் குரல் கேட்டேன், தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, ஆமென். பரம எருசலேமே, ஆமென், பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென். பரம மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah.
ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தையும் பார்க்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் வாய்களை திறந்து, உணர்வுள்ள இருதயத்தையும் பார்க்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதப்பா. நாங்கள் வசனத்தின்படி வாழ, வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடாதபடி நல்ல நிலமாக ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. என்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்கப்பா. என்னுடைய குடும்பத்தாரை நல்ல நிலமாய் மாற்றுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சபை குடும்பத்தாரை நல்ல நிலமாக இருதயத்திலே வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஒரு நாளும் யாரும் அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. 6 நாட்கள் உழைப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 7வது நாள் ஓய்ந்திருந்து அந்த நாளை கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஆசரிக்க, கர்த்தரை துதிக்க, மகிமைப்படுத்த, கர்த்தர் கடந்த வாரம் முழுசும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல, அடுத்த வாரத்திற்கென்று புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில் நான் போய் டபுள் ஓட்டி பார்ப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்றதை விட்டு ஆண்டவராக இயேசுவே ரெஸ்ட் எடுத்தாருன்னா உங்களுக்கு நமக்கு ரெஸ்ட் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை. ஆமாம். இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாள் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் ஓய்ந்திருந்தார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால சிலருக்கு சூழ்நிலைகள் சண்டே போக வேண்டிய கட்டாயம், அவங்கள நம்ம என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மற்றபடி நம்ம நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கி இந்த நாளில் முடிந்தவரை ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் முடிஞ்ச ஒரு 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அந்த நாட்களில் உலகம் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தினா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எங்கே பார்த்தாலும் ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் ரவுடியிசம், ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கு உலகம். ஆனால் பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுக்கு ஒவ்வொரு வீடுகளையும் திறந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு 5 பிள்ளைங்க 10 பிள்ளைகளை வச்சு ஆண்டவரை ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டுடைய ஊழியம் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பது. இயேசு நல்லவர், உங்கள் பாவங்களை இழந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுவது தான் சுவிசேஷம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு காரியம், இயேசுவின் நாமம், அந்த வார்த்தையை தான் அதிகமாக ஆண்டவர் என்னுடைய நாவிலே போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமம். the name of Jesus. இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுசாக கொண்டு சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் எங்கே முடிஞ்சதுன்னா, அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பெயர் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்காக மரித்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் எனக்காக உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் மீண்டும் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு
வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நானும் வழி என்று சொல்லவில்லை, அநேக வழிகளிலே நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்க, இந்த நாட்கள்ல பல இடங்களுக்கு மக்கள் ஓடுகிறார்கள், பல காரியங்களுக்காக ஓடுகிறார்கள். பல மனிதர்கள் அற்புதங்களை செய்கிறாங்க, விடுதலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் ஓடுறாங்க. ஆனா பாவ மன்னிப்பை கொடுக்க ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். ஹல்லேலூயா. There is no other name that can save people from hell. Hallelujah. நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இதுதான் சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் பூமி எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இயேசுவின் நாமம் நம்மை ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் மூலமாய் எனக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்கள். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல மெய்யாகவேன்னு ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே, சத்தியமா சத்தியமா சொல்றேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, இதை யாரும் மறுக்க முடியாது. இது பொய் இல்லை, இதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் என்பதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே மெய்யாகவே, சத்தியமா சொல்றேன் பிரதர், சத்தியமான்னு சொல்லுவாங்க. அதே போல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம், நடந்து போய் ஊழியம் செய்தார், ஒரு சில கிலோமீட்டர் தூரம் போய் செய்தார், ஒரு சில மைல்கள் தூரம் போய் செய்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உலகம் முழுவதும் போய் தேவனுடைய மனிதர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவோ மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பண்ணுகிறார். வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், அதை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன். பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நம்ம எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம டைரக்டா பிதாவிடத்துல போகிறதற்கு நமக்கு கொஞ்சம் தயக்கம், நம்ம போக முடியாத சூழ்நிலை. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் மூலமாக அவருடைய நாமத்திலே நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவராக இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். சாமி நான் ஜெபம் பண்ணேன், சாமி எனக்கு அற்புதம் செய்தார் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆண்டவராக இயேசு எனக்காக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இன்றைக்கு என்னை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க ஜெபம் பண்ணா ஆண்டுடைய சித்தத்தின்படி கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் போது ஆண்டுடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, நம்ம விருப்பத்தெல்லாம் கேட்கறது இல்லை. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குன்னா, முதல்ல ரட்சிப்பு இருக்கிறது. ரெண்டாவது இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்ததைப் போல அவரை காட்டிலும் அதிகமாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வார். யோவான் 1:12 வசனத்தை வாசிங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு வானத்தையும் பூமியை படைத்த தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். எனக்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிறதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The name of Jesus. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகளை தான் அப்பான்னு கூப்பிட முடியும். ஆனால் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God becomes our father and we become part of his family. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது அவர் நமக்கு தகப்பனாக மாறுகிறார். நாம் இயேசுவின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாம் இயேசுவின் குடும்பத்திலே நாம் சேர்ந்து விட்டோம். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் அப்பா தலைவராக இருப்பார், அவங்களுக்கு மனைவி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. அதே போல தான் ஆண்டவராக இயேசு நமக்கு அப்பாவாக இருக்கும்போது, நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது we become part of God's family. தேவனுடைய குடும்பத்திலே நாம் அங்கத்தினராக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களை அவருடைய குடும்பமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய ஊழியம் செய்யும் போது பல இடங்களுக்கு போகிறோம். போன உடனே பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம அவருடைய குடும்பத்தில் நம்ம என்னவாயிடுறோம்? அங்கத்தினராக மாறிடுறோம். வாங்க பிரதர், யாருன்னே முன்னால் பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறார் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினாலே நம்மை அவருடைய குடும்பத்திலே நம்மை இணைக்கிறவராய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வருகிறவங்க யாரும் நான் தனிமை, நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு ஒருவரும் சொல்லக்கூடாது. அது சாத்தான் நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற விதை. ஆனால் நம்ம அதை எடுத்து போடணும். அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. Nobody is a fatherless child. Nobody is an orphan. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் ஒரு அனாதை, நான் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா.
I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். என் தேவைகளை அறிந்த ஒரு தகப்பன், என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுசு நீங்க ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, போகும்போது வரும்போதெல்லாம் இயேசுவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க, அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பாருங்க, இயேசுவின் நாமத்தை வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஜீசஸ், the name above all names. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஒரு நாள் அறிக்கை பண்ணும். ஆண்டவருடைய பகிரங்க வருகையிலே ஆண்டவராக இயேசு இப்படியாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்படும் போது அவரை குத்தின கண்களும் அவரை குத்தின யாவரும் என்ன பண்ணுவாங்களா? முழங்கால் படியிட்டு ஐயோ என்று சொல்லி கதறுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் இப்பவுமே கிருபையின் காலத்தில் இயேசுவின் நாமத்தை நாம் முழங்கால் பட்டு அறிக்கை பண்ணி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தினாலே கிடைக்கிற பாவ மன்னிப்பையும் நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. நீங்க யாரும் அமைதியா இருந்துராதீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லாம இருந்துராதீங்க. எவ்வளோ பேரை கூப்பிடுறோம், பேர் சொல்லி எவ்வளோ பேரை கூப்பிடுறோம். சங்கர் அப்படின்னு கூப்பிடுறோம், ஜான்னு கூப்பிடுறோம், மேத்யூன்னு கூப்பிடுறோம், டேவிட்னு கூப்பிடுறோம், இன்னும் பேர்களை சொல்லி சொல்றோம். ஆனா நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை வாழ வைக்கிற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை மேன்மைப்படுத்த கர்த்தருடைய பிதாவுக்கு அது மகிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா. பிதாவானவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்போஸ்தலர்ல 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே என்ன நடந்தது என்பதை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த நாளில் யாரும் தயவு செய்து தூங்கிடாதீங்க. ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற பழக்கம் இருந்தது. அவர்கள் ஆண்டவரை உயர்த்துகிற துதிக்கிற பழக்கம் இருந்தது. அவர்கள் தேவனுடைய சீஷர்களாய் இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா.
இந்த ஸ்க்ரீனில் பாருங்க, சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், சப்பானியாய் பிறந்தவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே கால்களிலே பலன் இல்லாதவனாக அவன் பிறந்ததுனால அவன் சப்பானியாய் இருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட அவன் நடந்ததில்லை, ஒரு முறை கூட நின்றதில்லை, ஒரு முறை கூட அவனால் ஓடினதில்லை, ஒரு முறை கூட மற்றவருடைய உதவி இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சப்பானியை அவர்கள் பார்த்தார்கள். வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில், தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலய வாசலிலே வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல இருந்தான், ஆனா அவன் முடவனாக இருந்தான், பிச்சை கேட்கிறவனாய் இருந்தான், மற்றவர்களை எதிர்பார்த்து வாழுகிறவனாய் இருந்தான், ஆலயத்திற்குள் வர முடியாதவனாய் இருந்தான், கர்த்தரை துதிக்காதவனாய் இருந்தான். அவனுடைய வேலையெல்லாம் ஐயா ஐயா அம்மா, ஐயா அம்மா, யாராவது உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி மற்றவருடைய உதவியை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற, தேவ ஆலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிற மாதிரி பேதுரும் யோவான் கிட்டையும் என்ன தெரியுமா கேட்டான்? ஐயா, சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்கய்யா, ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்கய்யா, 10 ரூபா இருந்தா கொடுங்கய்யா, எனக்கு இன்னைக்கு பசி தீரணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கயான்னு கேட்டான். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஹல்லேலூயா. எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா, யாராவது கடன் கொடுப்பாங்களா, யாராவது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அப்படி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே எனக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். சம்திங் ஸ்பெஷல், ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன்ப்பா, அந்த ஸ்பெஷலாக உள்ளதை நான் உனக்கு தரேன். என்கிட்ட ஒன்று ஸ்பெஷல் இருக்கு. வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பரவாயில்ல. நான் சொல்றேன், இயேசுவின் நாமம் இருக்கிற இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க வாசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமம் நம்முடைய குடும்பத்தை தூக்கிவிடும். இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிடும். இயேசுவின் நாமம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூக்கிவிடும். அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, ஐயா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல, இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக உங்களை தூக்கி விடுகிற நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் தூக்கிவிடும். எல்லாம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஸ்ட்ரைக்கா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் எங்களை தூக்கிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன விசேஷம்னா, சும்மா தூக்கி விடுறது இல்லை, வாழ்க்கையிலேயே ஒரு முறை கூட எழுந்திருக்காதவனை கூட தூக்கிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா அவன் படுக்கையில் இருந்தான், எத்தனை பிறவியிலிருந்தே அவன் சப்பானியா இருந்தவனை தூக்கிவிடும் என்றால் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் தூக்கிவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் நம்மை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல. வாசிங்க. உடனே
அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் நம்மை பலப்படுத்தும். சொல்லுங்க, இயேசுவின் நாமம் எங்களை பலப்படுத்தும். பலகீனப்படுத்துகிற ஆவியா இருந்தாலும் சரி, முடக்கி வைத்திருக்கிற ஆவியா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு புது பலனை கொடுக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கால்களும் கரடுகளும் அப்படியே சூம்பி போயிருந்தது. கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை அவனை தொடும்போது கர்த்தர் அவனை எழுப்பினார். ஹல்லேலூயா. வல்லமை அவனை தொடும்போது அவனுக்கு பலன் வந்தது. ஹல்லேலூயா. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புது பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை ராஜாத்தி சிஸ்டருடைய தாயாரை போய் திடீர்னு அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனால் படுத்திருக்காங்க, ஒன்றுமே தெரில, நான் வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படியே படுத்து அப்படியே சுருண்டு போயிருக்கிறாங்க. இயேசுவின் நாமம் உங்களை எழுப்புகிறது. இயேசுவின் நாமம் உங்களை தூக்கி விடுகிறது. இயேசுவின் நாமம் ராஜாத்தியுடைய தாயாரை தூக்கி விடுகிறதுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அந்த இயேசுவின் நாமத்தை தான் அறிக்கை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்களால பாருங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஜெபம் பண்ண ஆண்டவர் இயேசுவின் நாமம் அவர்களை அடுத்த முறை சந்திக்கும் போது இயேசுவின் நாமம் அவங்கள தூக்கி விடணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். சனிக்கிழமை எண்டோஸ்கோப்பி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அதெல்லாம் உள்ள டியூப் எல்லாம் போடுறதுக்குள்ளே பாதியில் எடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். நான் வெள்ளிக்கு நேற்றைக்கு மாலையில் எப்படி இருக்காங்களோ தெரியலையே, டாக்டர் சொல்கிறதையும் கேட்காம வந்துட்டாங்களேன்னு சொல்லி போனேன். பார்த்தா குளிச்சுட்டு நல்ல சேரில் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா சோத்திரையான்றாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் பலன் கொடுக்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது தேவ பலன் வருகிறது, உன்னதத்தின் பலன் வருகிறது. இயேசுவின் நாமம் நம்மை தூக்கி விடுகிறது. இயேசுவின் நாமம் நமக்கு புது பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் குதித்து எழுந்து. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை குதித்து எழும்ப பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமம் உங்கள் பிரச்சனையிலே நீங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் சப்பானியா இராதபடிக்கு உங்களை தூக்கி நம்மை நிறுத்துகிறது மாத்திரமல்ல, குதித்து எழும்ப செய்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எவ்வளோ காரியங்களை செய்து பாருங்க. அவனை தூக்கி விட்டது. சாதாரண மனிதனை தூக்குறது ஈஸி தான். ஆனால் ஒரு முறை கூட அவன் நின்றதே இல்லையே, ஒரு முறை கூட அவன் நடந்தது இல்லையே. அவன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா இருந்தானே. ஆனால் அப்படிப்பட்டவனை தூக்கி விடும் என்றால் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தூக்கிவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கணும். ஏனென்றால் வானோர் பூதலத்தோர் எல்லாருக்கும் மேலான அந்த அதிகாரத்தை அவருக்கு பிதாவின் மகிமைக்காக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே வேற எந்த நாமமும் நமக்காக மரிக்கவில்லை, எந்த மனிதனும் நமக்காக உயிர்த்தெழவில்லை என்பதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று. ஹல்லேலூயா. நின்று. எல்லாம் சொல்லுங்க, நின்று. நாங்க நிற்போங்க, எங்க குடும்பம் நிற்கும், எங்க குடும்பம் தலை தூக்கி நிற்கும். ஏனென்றால் நாங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கூனி குறுகி போகிறவர்கள் அல்ல. 18 வருஷமா கூனியா இருந்த அந்த மகளை இயேசு தொட்டார் பாருங்க, 2 கைகளை வைத்து தொட்டார். அந்த அம்மா அப்படியே நின்று நேரா நிமிர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் நம்மை நிமிர பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்மை நிற்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இவங்க எப்போ விழுவாங்கன்னு வேடிக்கை பார்க்கும் உலகம். ஆனா கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க விழுந்துருவாங்க, இவங்க எப்படி இப்படி தலை ஓங்கி நிற்பாங்களா அப்படின்னு சொல்லி உலகம் நம்மளை வேடிக்கை பார்த்தாலும் அந்த
பிச்சைக்காரனை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க, ஆனா அவன் நிமிர்ந்து நின்றான். ஹல்லேலூயா. அதை செய்தது என்னது? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். பாடலாமா கைத்தட்டி? அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்லாம் உற்சாகமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை தூக்கி நிமிர்த்த இயேசுவின் நாமம் போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூக்கி நிற்க நடக்க பண்ணுகிற, பாருங்க வாசிங்க, நின்றான், நின்று நடந்தான், நின்று நடந்தான். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை விட்டு நடந்து போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பிரச்சனையிலே நீங்க இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதிலிருந்து எழுப்பி நடந்து அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வருவதற்கு இயேசுவின் நாமம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை நடக்க பண்ணுகிற இயேசுவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். முதலாவது எங்களை தூக்கிவிட்ட இயேசுவின் நாமம், எங்களை குதித்தெழுந்த செய்த இயேசுவின் நாமம், எங்களை நிற்க பண்ணுகிற இயேசுவின் நாமம், எங்களை நடக்க பண்ணுகிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு. பாருங்க, நடந்தது மாத்திரமல்ல, குதிக்க வைக்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எப்போ குதிப்பாங்க தெரியுமா? சந்தோஷம் வரும்போது தான் குதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஃபுட்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரே கை தட்டி குதிப்பாங்க. கிரிக்கெட்டில் நம்ம இந்தியா மேட்ச் விளையாடும் போது அந்த ஆஸ்திரேலியாவோ பாகிஸ்தானில் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா எல்லாரும் கை தட்டி என்ன பண்ணுவாங்க? குதிப்பாங்க. ஸ்டேடியமே குதிக்கும். ஏன் தெரியுமா? மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி உண்டு, இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் உண்டு. நம்மை குதிக்க வைக்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சிலர் சாட்சி சொல்லும்போது ரொம்ப உற்சாகமாக பயங்கரமாக சந்தோஷத்தில் சொல்லும்போது, ஏண்டா இவங்க இப்படி பண்ணுறாங்க நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் அந்த சந்தோஷம் தெரியும். ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளும் கூட சேர்ந்து என்ன பண்ணோம்? சந்தோஷப்படணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனை துதித்துக் கொண்டு, தேவனை துதித்துக் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, துதிக்க வைக்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், துதிக்க வைக்கிற இயேசுவின் நாமம். அவ்வளவு நாள் வாயை திறந்து அவன் வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா? ஐயா, அம்மா, 5 ரூபா 10 ரூபா, 5 ரூபா 10 ரூபா, யாராவது உதவி. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரை வாய் திறந்து துதிக்க ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கிற ஒரு காரியத்தை இயேசுவின் நாமம் அவனை துதிக்க வைத்தது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்குங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்கு. அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவனுடைய சிந்தையில் இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இவ்வளவு நாள் அவன் ஏதாவது யார் எனக்குன்னு உதவி செய்வான் இப்போ நினச்சிட்டு இருந்தான். இப்போதான் புரிஞ்சுது, இயேசுவின் நாமத்தில் இவ்வளோ விடுதலை இருக்குதா, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்பதை உணர்ந்த உடனே அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் அவரை துதிக்க மாட்டார்கள். ஆனால்
இயேசுவின் நாமத்தை சரியாய் புரிந்தவர்கள் அவரிடத்தில் விடுதலை பெற்றவர்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு முறை கூட துதிக்காதவன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அவனை துதிக்க வைத்தது. ஹல்லேலூயா. வாசிங்க, அடுத்தபடியா வாசிங்க. அவர்களுடனே கூட, அவனோடு கூட பாருங்க, துதித்து அவரோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வைத்த இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் ஒரு மனிதனை தொடும் என்றால், இயேசுவின் நாமத்தை ஒரு மனிதன் விசுவாசிப்பான் என்றால், அவனால் தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல தேவ பிரசன்னத்தில் அவனால் இருக்கிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்து விடும். பாருங்க, இவ்வளத்தனை வருஷம் அவன் ஆலயத்துக்கு உள்ள வந்ததில்லை, ஆலயத்துக்கு வெளியே தான் இருந்தான். ஆனா இயேசுவின் நாமம் அவனை தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களில் கூட தேவனுடைய ஆலயத்திற்குள் வர முடியாமல் இருக்கிற யாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமம் அவர்களை கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. உங்க குடும்பம், முழு குடும்பமும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அதை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட செய்ய வைத்த இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படணும், எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி அநேகர் சாட்சி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே, தேவ அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை ஆச்சரியப்பட செய்ய வைக்கும் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. People were astonished, they were stunned, because they saw this man begging for so many years, and suddenly he is leaping and jumping and praising God. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை இத்தனை ஆண்டுகள் காணாத இவர்கள் கண்கள் கண்டவுடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உங்கள் சுற்றி உள்ள மக்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். உங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க எந்த அளவுக்கு இதை ரிசீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதிலே கர்த்தர் நமக்கு வேதத்தில் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, they were astonished, they were surprised. அவர்களுடைய கண்களால் நம்ப முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளை நான் இவனை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருந்தாங்க. இவன் சாதாரண மனிதன் நடந்தா பெரிய விஷயம் இல்லை. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நடந்தா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவன் ஒரு முறை கூட நடந்ததில்லையே, ஒரு முறை கூட நின்றதில்லையே, ஒரு முறை கூட குதித்ததில்லையே, ஒரு முறை கூட தேவனை மகிமைப்படுத்தினதில்லையே, ஒரு முறை கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்ததில்லையே. அவனை மாற்றினது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் கூட ஒரு முறை கூட ஆலயத்துக்கு வராதவர்களை கர்த்தருடைய நாமம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அவர்களை ரட்சிக்கும். ஏனென்றால் நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது இயேசுவின் நாமத்திலே அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க, முடிக்க போறோம். 1-2 வசனங்களை வாசிங்க. பேதுரு
அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவைகளை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. அற்புதம் செய்த உடனே நமக்கு ஒரு பேனர் போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதிசயம் நடந்த உடனே இங்கே ஒரு பெரிய ஒரு சுகமளிக்கும் அற்புதர் வந்து விட்டார் என்று போடக்கூடாது. இது சுய சக்தியினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மண்பாண்டங்கள் தான். இந்த மண்பாண்டங்களுக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள ஆவியை ஊற்றி இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுய சக்தியினாலும் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, சுய சக்தியினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேதுரும் யோவானுக்கும் கொடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? இது எங்களால் உண்டானதல்லப்பா, எங்களை எப்படி உடனே எங்கள் காலில் வந்து விழுந்துடாதீங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க. உங்களை வாழ வைக்கும் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், ஜஸ்ட் used by the grace of God, தேவனாலே பயன்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய சக்தியினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 3:16 வசனத்தை எல்லாரும் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், இதை வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசுவின் நாமம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே எங்களுடைய நாமம் அல்ல, நாங்கள் அல்ல, பேதுரு அல்ல, யோவான் அல்ல, எந்த பாஸ்டரும் அல்ல, எந்த ஒரு இவாஞ்சலிஸ்டும் அல்ல, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே இவனை பலப்படுத்தினது. நம்மை தூக்கி விடுகிறது, நம்மை நிற்க பண்ணுகிறது, நம்மை நடக்க பண்ணுகிறது, நம்மை குதிக்க பண்ணுகிறது, நம்மை துதிக்க பண்ணுகிறது, தேவ ஆலயத்திற்குள் நம்மை கொண்டு வர பண்ணுகிறது. அவருடைய நாமமே. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே, இயேசுவின் நாமமே. நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவராலே உண்டாகிய விசுவாசமே உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சர்வாங்க சுகம், சர்வாங்க விடுதலை, சர்வாங்க சமாதானம், சர்வாங்க ரட்சிப்பு. சர்வாங்கனா சகலவித சுகத்தை உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தெய்வீக சர்வாங்க சுகத்தை கொடுப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சர்வாங்க சமாதானம், சர்வாங்க பலன், சர்வாங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். இந்த ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உங்கள் வீடுகளில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் சுகவீனமாக இருந்தால் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பேதுரும் யோவானும் பெரியவங்க அல்ல, இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த அற்புதம் நடந்ததை போல உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. நான் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பிரதர், அதனால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லலை. நான் 40 days ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் பிரதர், அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் செய்திருப்பாங்க, மறைவாக செய்திருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. ஆண்டவராக இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் அல்லவா, இவர்களும் உபவாசித்திருப்பார்கள், ஜெபித்திருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் சொல்லலை. இயேசுவின் நாமமே இவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து அவர் தம்முடைய மகிமையை நம் மூலமாக வெளிப்படுத்துவாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம், கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். இந்த நாளில் கூட சர்வாங்க விடுதலையை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம கையில் இருக்கிறது பெரிய ஒரு பொக்கிஷங்க. நம்ம கையில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத அந்த ஒரு நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசே தந்திரத்திற்கும் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசே தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாரும் பாடலாமா? ஸ்தோத்தரிப்பி, ஸ்தோத்தரிப்பி விசுவாசிப்போ. ஸ்தோத்தரிப்பி, ஸ்தோத்தரிப்பி, ஸ்தோத்தரிப்பி விசுவாசிப்போ. ஸ்தோத்தரிப்பி எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். மனிதனால் கூடாதது இயேசுவின் நாமத்தினால் கூடும். உன் வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலை கர்த்தரால் மாத்திரமே மாற்ற முடியும். அவருடைய நாமம் வாழ்க்கையிலே ஒரு முறை கூட நிற்க முடியாத ஒரு மனிதனை நிற்க வைக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஏமாத்திரம். அவர் கடல் மேல் நடக்க முடியும் என்றால், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும் என்றால், 4 நாட்களுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் உங்க பிரச்சனை ஏமாத்திரம். இயேசுவின் நாமம் உங்களை தூக்கிவிடும். இயேசுவின் நாமம் உங்களை நிற்க பண்ணும். இயேசுவின் நாமம் உங்களை நடக்க பண்ணும். இயேசுவின் நாமம் உங்களை குதிக்க வைக்க பண்ணும். இயேசுவின் நாமம் உங்களை துதிக்க வைக்கும். இயேசுவின் நாமம் உங்களை ஆலயத்திற்கு கொண்டு வரும். செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அப்பா. ஆண்டவரே துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இயேசப்பா இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கத்தக்க ஆண்டவரே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி போற்றுகிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நீ செய்ய போகிற மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் மேலான நாமம் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமம் மேலான நாமம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாம் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அநேகரை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே நீர் கத்தாவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து போகும்போது உம்முடைய நாமம் கத்தாவே இயேசப்பா மகிமைப்படுவதாகப்பா. கடந்து போகும்போது கத்தாவே அப்பா நீர் அவர்களோட தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். வீட்டில் இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும் ஒரு 3 முறையாவது இந்த வாரத்தில் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.